தமிழ் தாய் வாழ்க. சரவணா சாதனை காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த வேதனையும் துக்கத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் சுதந்திரத்தை அடைந்தானா, அல்லது சுதந்திரம் மனிதனிடம் சேரவில்லையா, அல்லது சுதந்திரம் என்பது என்ன ஒன்று புரியவில்லையா? இந்த சுதந்திரத்துக்காக கொஞ்சம் ரத்தம் தாருங்க, நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று போராடினார் நமது தலைவன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் குரலால் எங்கே சென்றது? அவருடைய ஆன்மா இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதே வேளையில் இந்த நாட்டின் தலைநகரமாகி இந்தியாவின் தலைநகரம், நமது பாரத நாட்டின் தலைநகரம், நாவல தேசத்தின் தலைநகரம் என்று கூறப்படும் தில்லி பட்டணம், அதாவது இந்திரபிரஸ்தா என்று அழைக்கப்படும் இந்த நகரம் ஏன் இன்னமும் ஏழ்மையில் இருக்கிறது? இது மனிதனுடைய பின்னால கட்டப்பட்ட அடிமைத்தனமா, அல்லது முன்னாலே விரித்து சிகப்பு கம்பளங்கள் விரித்து மற்ற நாடுகளை வணிகத்துக்கு வரவழைக்கும் வளர்ச்சி நாடு என்று சொல்லலாமா? என் மக்களே, உங்களுடைய கேள்விகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு நாம் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ன சின்ன கேள்விகள் எழும்பு கொண்டே இருக்கிறது. மாணவ மாணவிகள், மாணவர்கள், பிள்ளைகள் கல்வியின் செல்வத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி அல்ல செல்வமும் மாடும் மற்றும் செல்வம் என்று திருவள்ளுவர் சொன்னது போல, உழைக்கும் தனித்திறன் மாடு இருக்கிறது போல இந்த மனிதன் தன் திறனை இழந்து அடிமைத்தனமாகவே இன்னமும் ஏழையின் கோலத்திலே அல்லது சோம்பேறியின் இலவசம் என்கின்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லது இவர்களுக்கு வேறு தொழில் எதுவும் செய்ய அரசாங்கம் அனுமதிக்க கொடுக்கவில்லையா? அல்லது ஜாதியின் வேற்றுமையா, தீண்டாமையா? என்ன கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை காந்தி, இன்னும் எத்தனை போராளிகள் இந்த நாட்டு சுதந்திரமாக ரத்தங்கள் தோய்ந்து போய் கிடக்கின்றது. அந்த ஆத்துமாக்கள் கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்றுதான். கல்வி, வளர்ச்சி, மக்களின் வளர்ச்சி, உணர்ச்சி இவைகளெல்லாம் எங்கே சென்று விட்டது? உங்கள் கையில் இந்த உலகம் நீங்கள் வந்து போகின்ற இடமாகவே தான் இருக்குமே தவிர உங்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது.